ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாஷிங் மிஷினில் டாப் லோடட் வாஷிங் மிஷின் சாம்சங். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் இந்த பிஇ இது வந்து பார்த்திங்கன்னா பிஇன்னு வந்தாலே ப்ரெஷர் எரர்னு அர்த்தம். ஸோ இந்த ப்ரெஷர் எரர் வந்ததுன்னா அதை என்ன பண்ணணும், எப்படி சரி பண்ணுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி சைடில் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் சென்சார் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு நேராக வந்து ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, இதுக்கு நேராக ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ரெண்டுத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம பொறுமையாக இதை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ப்ரெஷர் சென்சாருங்கிறது. இந்த ப்ரெஷர் சென்சார் தான் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு நேராக ஹேண்டில் மாதிரி இருக்குது பாருங்கள். இதை வந்து கொஞ்சம் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இது நம்ம மேலே எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். வந்துட்டு இதனுடைய இந்த கனெக்டரை நம்ம எடுத்துக்கணும். கனெக்டர் எடுத்துகிட்டு இந்த கனெக்ஷனை நம்ம எடுத்துடணும். ஓகே, இது வந்து பழசு. இப்போ பாருங்கள், புதுசு போட்டு செக் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா புதிய ப்ரெஷர் சென்சார். இந்த ப்ரெஷர் சென்சாரில் இது வந்து டெர்மினல் பாக்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஷர் நாசில் நம்ம கனெக்ட் பண்ணுறது. ஸோ இப்போ ப்ரெஷர் இதை வந்து பார்த்திங்கன்னா டியூப்பை நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிப்போம். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போது டெர்மினல் பாக்ஸில் நம்ம பழைய மாதிரி கனெக்ஷன் கொடுத்துக்கணும். ஓகே, ப்ராப்பராக கொடுத்துட்டு இப்போ வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சப்ளை கொடுத்து ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ சென்ஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் ஓடுது. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகுது. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாஷிங் மிஷினில் பிஇன்னு வந்தால் பெருசாக ஒன்றும் இல்லை, ப்ரெஷர் ஏறுறது தான். அப்படி மாற்றி பார்த்தாலே ஈஸியாக நம்மளே செக் பண்ணிடலாம், சேஞ்ச் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே கட் பண்ணிட்டா